ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான். பார்க்கலாமா என்ன பண்ணலான்ட்டு. இன்றைக்கி என்னம்மா பண்ண போகிறோம்? சிக்கன் இன்றைக்கி வந்துட்டு நார்மல் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆனியன் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அரைச்சி தான் இன்றைக்கி வந்துட்டு செய்யலான்னு இருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி. எண்ணெய் காஞ்சிச்சு, ஆனியன் போட்டு ரெண்டு ஆனியனையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். போடு. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டால் என்ன நல்லது தானே. கருவேப்பிலை போட்டு தான் பண்ணி உனக்கு முடி இவ்வளோ நீட்டு வந்துடுது. எல்லாம் போடு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த கரம் மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 kg சிக்கன். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்று பெற்று வச்சுருக்கிறேன்னு பாருங்கள், ஒரு பையன். அவனுக்காக தான் சிக்கன் டெய்லி புத்தோட சாப்பிட்டுன்னு இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேக போட்டு அப்புறம்
சரி அவ்வளோதான். சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போதுமா? ஒரு 1.25 ஸ்பூன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோன்னு போடுவேன். கொஞ்சமாக போதும். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் அரைச்சி வச்சோம்ல, மிக்ஸிலே லைட்டாக கொஞ்சம் கழுவி ஊற்றி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ வந்துட்டு சிக்கன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துலாமா? ஐயோ லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். போட்டோம். கொஞ்சமாக போதும். அவ்வளோதான். தட்டு போட்டு மூடிடலாம். சிக்கன் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த மிளகு இருந்ததுல, மிளகும் சோம்பும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் போட்டு இறங்க. ஃப்ரிட்ஜில் பாரு. சோம்பும் மிளகும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்துட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம், எங்களுக்கு வந்துட்டு குழுக்களில் ப்ரைஸ் விழுந்துருச்சு. என்ன ப்ரைஸ்மா அது? ராசி சில்கில் கட்டியிருந்தோம். நாங்கள் மாதம் 1000 ரூபா துணி புடவைக்காக சொல்கிறேன். ஜான்வரி மந்த் இந்த வருஷம் பொங்கலுக்காக வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மாவுக்கு தான் சாரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகருக்கு போனோம். நான் ஃபஸ்ட்டு நல்லிக்கு போனோம். அங்கே ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறமா சரி ஒரு சாரீ தான் எடுத்தோமே, சரி இன்னும் 2-3 சாரீ எடுக்கலான்னு சொல்லிட்டு ராசி சில்க் போனோம். அங்கே போயிட்டு சாரீஸ்லாம் பார்த்துட்டு ஒரு 7-8,000 கிட்ட எடுத்தோம்மா சாரீ. ஒரு 8,000 கிட்ட அங்கே சாரீ எடுத்தோம் அம்மாவுக்கு.
4 saree 5 சாரியா எத்தனை 6 saree. ஆமாம் 8000 மேலேயே தான் வந்துச்சு. எடுத்துட்டு அப்புறம் அங்கே இருக்க ஒரு தாத்தா வந்துட்டு இங்கே சீட்டுலாம் இருக்குமா, சீட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். 100, 200, அப்புறம் 500, 1000 இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு 1000 தான் போட்டோமே. 1000 போட்டோம். இந்த மந்த்து நாங்கள் பே பண்ணி பே பண்ணிட்ட பிறகு தான் கொடுக்குவாங்களே. ஸோ இந்த மந்த் வந்துட்டு எங்களுக்கு என்னோட நேமில் தான் போட்டோம். எங்களுக்கு விழுந்துருச்சு. இதுலேருந்து எங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னா 12 மந்த் வந்து பே பண்ணணும். ஆனால் நம்ம இந்த மந்த்தே எடுத்துக்கலாம். 9 மாதம் கட்டியிருக்கிறோம். 9 மாதத்துல நம்ம விழுந்துருச்சு. இதுக்கு மேற்பட்டு நம்ம கட்ட தேவையில்லை, கட்ட வேண்டாம். 12 மாதத்துக்கு கட்ட வேணாம். 3 மாதத்துக்கானது நமக்கு ப்ராஃபிட்டு. ஆமாம், 3 மாதத்துக்கானது எங்களுக்கு 12 மாதம் கட்டணும். 9 மாதம் கட்டுறது சீட்டு விழுந்துருச்சு. அதுதான் சீட்டு எப்போ விழுதோ நீங்கள் அந்த மந்த்தே எடுத்துக்கலாம். 12 மாதம்னா 12,000 இல்லையா? ஆமாம், அந்த 12,000த்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நான் நேற்று வந்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் சாரீஸ் பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு நாங்கள் ஒரு 4 saree மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். நான் உங்களுக்கு அந்த கிளிப்பில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். 12,000 மட்டும் இல்லை, 12,650. அவங்க வட்டி போட்டு போனஸ் வந்துட்டு 650 போட்டாங்க. மீதி வந்து அப்புறமா எடுத்துக்கலான்ட்டு வந்துட்டோம். தீபாவளி நெருக்கத்தில். ஆமாம், கலெக்ஷன் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. பட் வந்து எங்களுக்கு பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு. சரி, அதனால் தீபாவளி நெருக்கத்தில் வந்துட்டு இப்போதைக்கு 4000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னும் 8650 rupees இருக்குது. அது வந்துட்டு நாங்கள் தீபாவளி கிட்ட வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் நெக்ஸ்ட் வீக் போவோம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இது நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கும் காட்டினா. ப்ளவுஸ் அதுவும் நல்லா தான் இருக்குது. சாக்லேட் கலர் கட்டினா நல்லாயிருக்கும். ஒரே கலர் எடுத்துடலாம். ஜாக்கெட் ஒன்றாவே நல்லா இருந்தால் எடுத்துக்கோ. ஜெய்ப்பூர் காட்டன் இதெல்லாம் இது என்ன மாடல்? செட்டிநாட் காட்டன். செட்டிநாட் காட்டன். என்ன சொல்கிறேன்? பார்த்தீங்களா? ஸோ பார்த்துட்டு இதில் நாங்கள் என்ன saree எடுத்துருப்போம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சிக்கன் செய்ய மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.